ஹலோ பீப்பர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி 0% சேனல்ஸ் சரியாயிடுச்சு. அதில் இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய பேத்துக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே சேனல் வந்து பாருங்கள் இனிமேல் அடிக்கடி. ஓகேவா? இனிமேல் நிறையாவும் ரெகுலராக போட முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், திரவியமோட ஒரு ஸ்ட்ராங் கம்பேக். உண்மையுமே சொல்லணுன்னா, இந்த ஒரு சில இடங்களில் இந்த கான்செப்ட் ஸ்கிரிப்டு ட்ராக்கு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தேன். ட்ரிபிள்இ வந்து நான் பேசாததுக்கு காரணமும் அதில் ஹீரோ டெத் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனாலே நான் டல் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நான் எப்போ பேசினாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும், அதனால் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் மைண்டில் இறங்கிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, மனிதனோட இயல்பு. பட் இருந்தாலும் இதில் எனக்கு டாக்டரா, அதுவும் ஒரு சூப்பர் க்யூட்டான பவித்ரா வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாங்கங்க. ஸோ சிந்து அண்ட் சிவா எனக்கு தெரிஞ்சு டபுள்-எஸ் காம்பினேஷன் தான். அதாவது எஸ்எஸ், வேறு இவங்க நேம் ஷார்ட்டாக எப்படி கொண்டு வரதுன்னு தெரில, அதனால் எஸ்எஸ் பேர்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த எஸ்எஸ் பேர் வந்து ஒரு சூப்பர் க்யூட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுவும் அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை அவ்வளோ அழகாக லவ் பண்ணுறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஒரு பொண்ணு வந்து துரத்தி லவ் பண்ணுறது க்யூட்டாக இருக்குங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. சிவா உண்மையுமே சொன்னால் நான் சிவாவாக அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையுமே சொல்லணுன்னா டாக்டரா திரவியம் சூப்பரான ஒரு ரோல். அது மட்டும் கிடையாது, ரொம்ப க்யூட்டாக இருக்கார் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த சீரியல் அவருக்கு பெரிய சக்ஸஸும் பேரும் கொடுக்கணும். நான் வந்து பர்சனலாக இயர் 1க்கு அப்புறம் இந்த சீரியலை தான் ஒரு கம்பேக்காக பார்க்குறேன். இயர் 2லையுமே கொஞ்சம் அவருக்கு ஒரு பெருசாக கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ட்ரிபிள்வி சொல்லவே வேணாம், அதுவும் லாஸ்ட் ட்ராக். பட் ஆனால் ரொம்ப நல்ல ஆக்டிங் வைஸ் பாருங்கள், ஆக்டிங் வைஸ் தான் பார்க்கணும். நம்ம இது மாதிரிலாம் பேசவே கூடாது தான், பட் இருந்தாலும் ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீரியல் சிந்து பைரவி 2வது ப்ரமோ வந்துருச்சு. நம்ம இந்த ஜாதகம் பார்ப்போம் இல்லையா, ஒரு சீரியலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரமோ வந்தோடனே செகண்ட் ப்ரமோ வரும், அதுக்கப்புறம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் ஸ்லாட் டேட் இதெல்லாம் வந்து அடுத்து பேசப்படும். பிக் பாஸ்க்கு 1 மணி நேரம் போகுது இல்லையா, அந்த இது அதாவது இன்னும் ஒரு 12-11 நாள் தான் இருக்கும். முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து எந்த சீரியல் எங்கே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த சீரியலுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எனிவேஸ், இந்த வீடியோ பட்சங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இது எல்லாமே இனிமேல் 0%ல் இருக்கும். தயவு செஞ்சு 0%-ஐ சர்ச் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டேடியம்.